நம்ம நேற்றுக்கு கம்பரோட இதில் மறுபடியும் கம்பர் வந்து சோழ நாட்டுக்கு சேர்ந்துடுறது, அவரோட சபதத்தை நிறைவேற்றின வரைக்கும் பார்த்தோம். பாண்டிய ராஜா வெத்தலை வாக்கு பிடிச்சி கொடுக்குறான். பாண்டிய ராஜாவையும் உபசரித்து குலோத்துங்கன் கம்பரை உபசரித்து மறுபடியும் கம்பரை தன்னோட அரசவையில் ஆஸ்தான வித்வானா இருக்கணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுண்டு அவன் சரின்னு ஒத்துக்கிறார். பாண்டியனும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் குலோத்துங்கனுக்கு. அதாவது அந்த உறவு மேம்படணுன்றதுக்காக. இது இப்படியாக இருக்கு. அப்புறம் அவர் அங்கே அரண்மனையில் வந்து இருக்கார். ஒட்டக்கூத்தர் இருக்கார், இவரும் இருக்கார். ஒட்டக்கூத்தருக்கு மட்டும் மறுபடியும் கம்பர் வந்துட்டது அவரால் ஏற்றுக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கம்பருக்கு வந்து ஃபேமிலின்னு ஒன்றும் இல்லை. அவருக்கு வள்ளின்னு ஒரு தாசி கூட ரொம்ப லிங்க் இருந்தது, கனெக்ஷன் இருந்தது. அந்த தாசிக்கு ஒரு பிள்ளை அம்பிகாபதின்னு. அந்த பிள்ளைதான் கம்பரோட பிள்ளை. அந்த கம்பரோட பிள்ளையே அது வரைக்கும் அந்த தாசியோட கதை. அதுக்கப்புறம் கம்பரோட இதில் இல்லை. வள்ளின்னு ஒரு தாசிக்கும் கம்பருக்கும் பிறந்தோ அம்பிகாபதின்றதோட முடிஞ்சு போகுது அந்த வள்ளியோட கதை. இந்த அம்பிகாபதி வளர்றான். அம்பிகாபதி வளரும் போதே கம்பரோட அவரோட இதெல்லாம் நிறைய அவருக்கு அப்படியே சின்ன 6 வயசு பையனா 7 வயசு பையனா இருந்தப்ப கம்பர் சோழராஜா அந்த 2ஆம் குலோத்துங்கனும் கம்பரும் இந்த பையனும் கூட போறான். யாரு அம்பிகாபதியும் கூட போறான். போகும்போது ஒரு மரத்துல மலையில மேல இது பண்ணிட்டு இருக்கான், ஏத்தம் இறச்சிட்டு இருக்கான். அவன் என்ன பாடுறான், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரு. அதே தான் பாடுறான், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரு, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரேன்னு பாடிட்டு இருக்கான். இந்த பாட்டு முடியலன்றது கம்பருக்கும் தெரியுது. நம்ம 2ஆம் குலத்துங்கனும் புலவன் இல்லையா, இவனுக்கும் புரியுது. 2ஆம் குலோத்துங்கன் வந்து கம்பர்கிட்ட கேட்கறான், இது இந்த பாட்டு முடியலையே, இதுக்கு அடுத்த வரி என்னவா, எப்படி வந்தா இந்த பாட்டு முடியும்? இதை வந்து 2 வரியிலையோ 4 வரியிலையோ 6 வரியிலையோ அந்த பாட்டை முடிக்கணும். அடுத்த வரி இல்லையே, அதுல மூங்கில் நிலவேல தூங்கும் பனி நீரேன்றதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கானே அவன் அப்படின்னு. அப்ப கம்பர் முடிக்கல. கம்பருக்கும் டக்குனு பிடிப்படல, என்ன இது அடுத்த வரி என்ன வரும்னு. ஆனா இந்த 7 வயசு பையன் அம்பியாவது பக்கத்துல இருந்தா இல்லையா, அவன் வந்து டக்குன்னு தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேன்னு பண்ணானான். தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. மூங்கில் ராத்திரியில மூங்கில் மேல பனி பஞ்சிருக்கு, பனி துளி இருக்கு. சூரியன் வந்தவனே, சூரியன் வந்து அந்த நீரை ஆவியாக்கிறது இல்லையா, அதான் தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேன்னு பண்ணானான். உடனே கம்பன் அசந்துட்டாராம். குலோத்துங்க சோழனும் ரொம்ப அசந்து போய், இப்படி கூட அருமையான இருக்கானேட்டு அந்த குலோத்துங்கன் வந்து அம்பிகாபதிக்கு நிறைய இடம் கொடுத்து அம்பிகாபதியை நல்லா டெவலப் பண்றான். அம்பிகாபதிக்கு நிறைய தமிழ் திறந்த உருவாகிற மாதிரி கம்பரோட இது வாரிசா அம்பிகாபதி இருக்கட்டும்னு உருவாக்குறான். இது இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அம்பிகாபதி வந்து அரசவையில நிறைய பாடல்கள் பாடுறது, நிறைய இந்த புலவர்களோட அந்த டிபேட்லாம் வர்றது இல்லையா, வாதங்கள்லாம் வரும்போது ரொம்ப அருமையா சமாளிக்கிறாரு இந்த அம்பிகாபதி. அருமையா சமாளிக்கிறார் சின்ன பையன். இவனை பார்த்து இந்த சோழ ராஜாவோட பொண்ணு அமராவதின்னு, அந்த பொண்ணு அம்பிகாபதி மேல ஒரு மாதிரி ஆசை வந்துடுது அவளுக்கு. ஆக்சுவலா இதுல வந்து அமராவதி தான் அம்பிகாபதியை விரும்பினது. அப்புறம் தான் அம்பிகாபதி அமராவதி அவர் விரும்பினான். விரும்பி இவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்துடுறது. அப்ப இவ வந்து அரசவையில மேல நின்று இருக்கா. இருக்கும்போது அங்க அரசவையில அம்பிகாபதியும் உட்காந்துருக்கான். அம்பிகாபதி இப்படி மேல பாத்துறான். அங்க காரணத்துல இவளோட முகம் தெரியுது இல்லையா, அதை பார்த்த உடனே ஒரு பாட்டு அங்கேயே அரசவையிலே பாடுறான். ராஜாவும் பார்த்துட்டு இருக்காங்க. காயாத கானகத்தே நின்றுலாவும் காரிகையே. இந்த பாட்டை சொல்றேன் கேட்டுக்கோ. காயாத கானகத்தே நின்றுலாவும் காரிகையே, மேயாத மான் புள்ளி மேவாத மான், சாயாத கொம்புமே 2 இருந்தாலும் தலை நிமிர்ந்து பாயாத மான் அப்படின்னு பாடுறான். இது ஆக்சுவலா அவன் அம்பிகாபதியை பாடுறான். அது வந்து கம்பருக்கும் புரிஞ்சிருது, அவையில இந்த ஒட்டக்கூத்தருக்கும் புரிஞ்சிருது, 2ஆம் குலோத்துங்கனுக்கும் புரிஞ்சிருது. காயாத கானகத்தே நின்றுலாவும் காரிகையே, அதாவது இல்லாத காட்டுல நின்றுலாவும் காரிகையே. மேயாத மான், இவன் வந்து மான் மாதிரி இருக்கா, ஆனா மேய மாட்டாளாம் அமராவதி. புள்ளி மேவாத மான், மானுக்கு மேல புள்ளி இருக்கும், ஆனா இவளுக்கு மேல புள்ளி இல்லை. சாயாத கொம்புமே 2 இருந்தாலும் தலை நிமிர்ந்து பாயாத மான். இவன் வந்து யாரையும் முட்டி மான் வந்து சண்டைக்கு போகும் இல்லையா, கொம்பு இருக்கும் மானுக்கு, கொம்பு இருந்தாலும் போய் முட்டி சண்டை போடும். ஆனா இவன் வந்து சண்டை போடல, பாயாத மான் அப்படின்னு பாடுறான். இது அவளும் கவனிச்சிடறா. இதுல கொஞ்சம் விரசமும் இருக்கு லேசா. இதை வந்து குலோத்துங்கனும் கவனிச்சிடறான். குலோத்துங்கன் கவனிச்ச உடனே குலோத்துங்கனுக்கு சந்தேகம் வந்துடுது. ஒட்டக்கூத்தர் ஃபுல்லா குலோத்துங்கனை ஏற்றி விட்டுறாரு.
இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்னு ரொம்ப ஒட்டக்கூத்தருக்கு அந்த அவருக்கு தான் ஏற்கனவே கம்பன் மேல இருக்க இது இருக்கு இல்லையா மனசுல, அந்த இது அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து அவ வெளியில போறா, கோவிலுக்கு போறதுக்காக வரா. இதை குலோத்துக்குன்னு பார்த்துட்டே இருக்கான். கோயிலுக்கு போகிறதுக்காக அமராவதி வெளியில அரசவையை தாண்டி வரும்போது பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அம்பிகாவதிக்கு அந்த பாட்டை பார்த்த உடனே அந்த பாட்டு பாடி உடனே பாடிடுவார். அந்த மாதிரி ஒரு குணம். அப்ப அந்த அம்பிகாபதி வந்து அமராவதியை வர்ணிச்சு பாடாரு ஒண்ணு. சற்றே சரிந்த குழலே தோள தரவடம் தூவள தரளவடம். சற்றே சரிந்த குழலே தோள தரளவடம் துற்றே அசைக்கும் குழல் குழல் குழையூசல் ஆட. துற்றே அசைக்கும் குழையூசல் ஆட. சற்றே சரிந்த குழலே தோளதரள வடம் துற்றே அசைக்கும் குழலே ஊசலாட. துவர்கோள் செவ்வாய் நற்றே நொழுக நடன நடையழகின் நடன சற்றே நொழுக நடன சிங்கார நடையழகின் பொற்றேர் இருக்க தலையலங்காரம் புறப்பட்டதே அப்படின்னு பாட்ட. சற்றே சரிந்த குழலே தோளதரள வடம் துற்றே அசைக்கும் குழலூசலாட. துவர்கொள் செவ்வாய் நற்றே நொழுக நடன சிங்கார நடையழகின் பொற்றேர் இருக்க தலையலங்காரம் புறப்பட்டதே அப்படின்னு. இது நான் முதல்ல ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன்னா உங்களுக்கு அப்படியே டக்குன்னு சொல்லுவேன். இது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. சற்றே சரிந்த குழலே தோள தரள வடம் துற்றே அசை குழையூசலாட துவர்கொள் செவ்வாய் நற்றே நொழுக நடன சிங்கார நடையழகின் பொற்றேர் இருக்க தலையலங்காரம் புறப்பட்டது என்றது பாட்டு. அந்த பாட்டு அதாவது சற்றே சரிந்த குழலே தலைமுடியை வந்து கொஞ்சம் அப்படி இறக்கி வாரிட்டு இருக்கலாம். சற்றே சரிந்த குழலே கீழே வந்து கொஞ்சம் இறக்கி தலையில பின்னல் போட்டுருக்கிறதுனால இந்த சைட்ல 2 சைட்ல இருக்கு பார்த்தீங்களா, பொட்டு அந்த ரெண்டு பொட்டு இருக்குல்ல 2 சைடு. அந்த சைடுல இருக்க அந்த முடி வந்து கொஞ்சம் அப்படி இறங்கி காதை மூடிட்டு இருக்கான் 2 காதையும். எவ்வளவு அழகான ஒரு வர்ணனை பாருங்க. சற்றே சரிந்த குழலை துவள தரள வடம். துவளன்றது வந்து வளையக்கூடியது. துவள தரளன்றது வந்து பெறலன்றமே, அதுதான் தரலன்றது வந்து தாராளமான்றது அர்த்தம். துவள தரள கீழே நீண்டு இருக்கான். வடம்னா வடகையில பாரு திக்கா இருக்கான், கனமா இருக்கான் தலைமுறை. துவள தர வளலம் துவள தரள வடம் அப்படி சொல்றாங்க. துவள தரள வடம்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த தலைமையில் வந்து ரொம்ப மிருதுவாகவும் ரொம்ப வளையக்கூடியதாகவும் நல்லா நீளமாகவும் வடகயிறு மாதிரி இருக்கான் அவன் தலைமையில். துற்றே அசை குழலாட. துற்றேன்னா கொஞ்சம்னு அர்த்தம். துற்றே தலையை கொஞ்சம் அசைக்கும் போது குழை ஊசலாட. குழைன்றது வந்து காதுல போட்டுருக்க கம்மல், அதுக்கு பார்த்தீங்களா கீழே தொங்குறது பாருங்க, அது குழை ஊசலாடுறதான். இவன் தலையை லேசா ஆட்டினா அது இவன் ஒரு தரம் தலையாட்டினா அது 8 10 தரம் தலையாடுறதான். இது இன்னும் வேகமா ஆடுறான். அதான் துற்றே அசை குழையூசலாட. துவர்கோள் செவ்வாய்னா அந்த வாயில வந்து வாயை பண்ணிட்டு இருக்கும்போது வாயில வந்து இந்த வாய் முனையெல்லாம் துவர்ன்றது வந்து அந்த எச்சலோட வந்து துளி ஈரப்பசை. துவர்னா ஈரப்பசை, அதை வச்சுக்கணும். அதான் துவர்க்கிறதுன்றது ஈரப்பசை. துவர்கோள் வாய் அந்த உதடுகள் எல்லாம் ஈரப்பசை இருக்கான். துவர்கோள் செவ்வாய் நற்றேன் ஒழுக. அந்த மாதிரி செவ்வாயில வாயை திறந்தா தேன் ஒழுகிற மாதிரி இருக்கான் பேச்சு. நற்றேன் ஒழுக நடன சிங்கார நடையழகி. நடக்கிறதே சிங்காரமா இருக்கான் நடையழகின் பொற்றேர் இருக்க. பொன்னாலான தேரே இதுல இருக்கும்போது உங்க அப்பா கிட்ட இருக்கும்போது அரசன்கிட்ட இருக்கும்போது தலையலங்காரம்ன்றது மிக அழகு பொருந்தியன்னு அர்த்தம். தலையலங்காரம்னா தலையை அவ்வளவு அழகா ஆபரணத்தோட அந்த அலங்காரம் பண்ணிக்கிறது. தலையலங்காரம் புறப்பட்டதே. புறப்பட்டு போறாளே ஏன் போற, அதான் உனக்கு தேர் இருக்கே, தேர்ல போறதுக்கு என்னன்றதை இவ்வளவு அதை சொல்றாரு. இதை கம்பரும் கேட்டுட்டு இருக்காரு, ஒட்டக்கூத்தரும் கேட்டுட்டு இருக்காரு. 2ஆம் குலத்துக்குன்னு கேட்டா 2ஆம் குலத்துக்கு தன்னறியாத கோபம் வந்துடுது, பயங்கர வெறி ஆயிடுது. ஆஹா நம்ம பொண்ணதான் இவன் பாடுறான் என்ன தெரியுதுன்னு உடனே கூப்பிட்டு கம்பரை கூப்பிட்டு அம்பிகாபியை கூப்பிட்டு நீ வந்து இது மாதிரி பண்ணிட்ட அம்பிகாபதி என்ன சொல்ல, ஆமா அம்பிகாபதி அமராவதியும் என்ன விரும்புறா, நானும் அவளை விரும்புறேன்.
ஆமா அப்படின்ட்டு. நாங்க வந்து ராஜா நீ வந்து ஒரு சாதாரண பாட்டு சேர்க்கிற புலவன், ராஜா கிட்ட கையேந்திர புலவர் வழியில வந்தவன், உனக்கு எப்படி என்னோட அரச பொண்ணு மேல நீ விருப்பப்படலாம் அப்படின்னு வாக்குவாதம் ஆயிடுது. பெரிய தகராறு ஆயிடுறது. உடனே இவர் என்ன சொல்றாரு, நீ வந்து நாட்டுக்கு சக்கரவர்த்தி, நான் வந்து கவி சக்கரவர்த்தி. உன் நாட்டு சக்கரவர்த்தியோட பொண்ணு கவி சக்கரவர்த்தியோட பிள்ளையும் அவங்க ரெண்டு பேரும் சேரலாம், தப்பு இல்லை, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒத்துக்க முடியல. பட் சக்கரவர்த்தி ரெண்டு பேருக்கும் சக்கரவர்த்தி பட்டா இருக்கிறதுனால பண்ணலான்றத சிலர் ஒத்துன்னு சிலர் ஒத்துக்காம ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அரசவையில் ராஜா என்ன பண்றான், சரி அப்படியா, உன் புள்ள பெரிய புலவனா, ரைட், சரி, நரஸ்துதியே வராம, அதாவது மனிதர்களோட இதுவே வராம 100 பாட்டு உன் புள்ள பாடணும் அரசவையில, தொடர்ச்சியா 100 பாட்டு. அதுல வந்து நரஸ்துதியே வரக்கூடாது. நரஸ்துதி இல்லாத 100 பாட்டு நீ பாடினால் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இல்லைன்னா உனக்கு வந்து மரணத்தை சிறைச்சேதம் தான் தட்டுறேன் அப்படின்னு அம்பிகாபதி கிட்ட சொல்ற. அம்பிகாபதி உடனே என்ன பாடுறேன், என்ன ஒத்துக்கிறான். கம்பருக்கு வயத்துல புள்ளைய கிடைக்கிறது, இந்த பிள்ளை இப்படி ஒத்துருக்கேன், என்ன பாடி தருமான்னு சரஸ்வதியை வேண்டார். சரஸ்வதி வந்து அவருக்கு உத்தரவு கொடுக்கல. அதையும் சொல்றாரு அம்பிகாபதி கிட்ட, சரஸ்வதி உத்தரவு கொடுக்கல, இந்த இது வேண்டாம், நீ விட்டுட்டு வந்துருந்த. ஆனா அம்பிகாபதி விட்டுட்டு வரல, கேட்கல, அவரால் விட முடியல. 100 பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். 100 பாட்டு பாட ஆரம்பிக்கும். முதல்ல பிள்ளையார் இது ஒன்று பாடுவா இல்லையா, முதல்ல அந்த பிள்ளையார் ஸ்தோத்திரம் ஒன்று பாடுறா இல்லையா, அவ பாடும்போது இந்த செய்தி வந்து அமராவதிக்கும் தெரியுது. அவன் என்ன பண்றா, 100 பூ எண்ணி வச்சுட்டு வட்டில்ல, அவளுக்கு ரொம்ப ஆசை, ஆஹா நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஜெயிச்சுட்டா நம்மள கல்யாணம் பண்ணிட்டு வரணும், அவளுக்கு ரொம்ப ஆசை. அவன் 100 பூ எண்ணி ஒரு வட்டில வச்சுட்டு ஒன்னொன்னா எடுத்து போடுறான், ஒவ்வொரு பாட்டு பாட. இவர் முதல்ல பிள்ளையார் இது பாடினார் இல்லையா, பிள்ளையார் ஸ்துதி, அதை வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. எப்பயுமே ஆரம்பத்துல பாடுறது வந்து அந்த அந்த ஸ்துதியை வந்து அதை சேர்த்துக்கூடாது. பிள்ளையார் ஸ்துதி பாடினதை அவ கணக்கில் எடுத்து விடுறான், ஒண்ணுன்னு போட்டுறான். போட்ட உடனே இவன் வந்து 99 பாட்டு அது பாட்டுக்கு பாடிட்டு வர. அம்பிகாபதி சளைக்காம வட்டக்கூத்தரும் பிரமிச்சு போயிருக்கிறார், குலோத்துங்கனும் பிரமிச்சு போயிருக்கிறான். ஆக இந்த பிள்ளை வாயில இப்படி அப்படியே கொட்டுறது தமிழ், அப்படி வாயை திறந்தா கொட்டுறதுன்னு அப்படியே அவன் சலிச்சு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான் குலோத்துங்கனும். ஆனா குலோத்துங்கனுக்கு பொண்ணை கொடுக்கணுன்ற அளவுக்கு அவனால ஏற்றுக்க முடியல. கம்பரும் எப்படியாவது இவன் 100 பாட்டை பாடிடணும்னு அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்காரு. இந்த 99வது பாட்டு போடும்போது அம்பிகாவதி கணக்குப்படி 100 பாட்டு ஆயிடுது. 100 பாட்டுக்கு எடுத்து போட்ட உடனே அவன் என்ன பண்ண, இவர் 99வது பாட்டை அம்பிகாவதி முடிக்கும் போது அவன் 100 பாட்டு ஆயிடுச்சுட்டு அப்படியே மேல இருந்து சாரளத்துல இருந்து மழை இறங்கி ஓடி வரான். அவன் ஓடி வர்றதை பார்த்த உடனே அம்பிகாவதிக்கு மைண்டு மாறிடும். உடனே என்ன அம்பிகாவதி என்ன பண்ற, உடனே அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடுற, கடைசி பாட்டு அதுதான். இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிப்ப வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவாள் நாவில் வழங்கோசை வையம் பெறும் அப்படின்னு பாடுற. பார்த்த உடனே இட்ட அடி நோகன்றது வந்து கால் வச்சா அந்த கால் வாதம் நோகுமா, அவ்வளவு அழகா இருக்கலாம் அம்பிகாபதி. எடுத்த அடி கொப்பளிப்ப, காலை வச்சுட்டு காலை எடுத்த உடனே கீழே தரையில கால் பட்டதால கால் கொப்பளிச்சிருக்கும். வட்டில் சுமந்து, கையில அந்த பூ வட்டில சுமந்து, பூக்குடைய சுமந்துட்டு, வட்டில்ன்றது பூக்குடை சுமந்து மருங்குன்னா இடுப்பு ஓரம், அந்த மருங்கு அசைய, இடுப்பு அசைய கொட்டி கிழங்கோ கிழங்கென்று. இந்த இடத்துல கொட்டினா கை கொட்டி சிரிச்சுக்கிறது, கிழங்குன்றது வந்து ஜெயிக்கிறதுக்கு பேரு கிழம்னு பேரு. கிழங்கோம்ன்றது கிழங்கம்னா ஜெயித்து முடிக்கிறது. ஒரு போட்டியில ஜெயிச்சு முன்னாடி வின் பண்ணி வருமே, கிழங்கம், ஜெயிச்சுட்டோம். கிழங்கோ கிழங்கென்று கூவாள் மட்டில் சுமந்து மருங்காசையன்னு முடிச்சிடுறாரு அவர். மட்டில் சுமந்து மருங்காசையன்னு முடிஞ்ச உடனே இவருக்கு பையன் வேற ரூட்ல போறான்னு தெரிஞ்சு போயிடுது, கம்பருக்கு தெரிஞ்சு போறது. அப்ப என்ன பண்றார், அந்த 2 வரியை கம்பர் பாடிடுறார். கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவாள் நாவின் வழங்கோசை வையம் பெறும். இதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா அவ வந்து ஜெயிச்சிடான்னு கத்திட்டு ஓடி வரதா அதுக்கு அர்த்தம். ஆக அம்பிகாவதி பாடின பாட்டிலையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா கம்பர் இதை பாடின உடனே நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு, எங்க அது மாதிரி இல்லையே, என்ன இவன் என்ன சொல்ற, கொட்டிக்கிழங்கு வந்துட்டு வாசல்ல வந்து பூரா, அதுதான் அவன் பாடிச்சாங்க. அவன் கொட்டிக்கிழங்கோ கிழங்கு கூவான் நாவில் வளையோசை வையம் பெறும்ன்றத வந்து வழங்கோசை வையம் பெறும்ன்றத வந்து இவர் கம்பர் அப்படி திருப்பி விட்ட உடனே அவன் பாடி முடிச்சிடுறான். வழங்கோசை வையம் பெறும்ன்றது இவர் கம்பர் எடுத்து கொடுத்த உடனே அவன் அதே பாடிடுறான். கொட்டிக்கிழங்கோ கிழங்கு கூவான் நாவின் வழங்கோசை வையம் பெறும்னு அம்பிகாவதி பாடிடுறான். பாடின உடனே என்ன இது,
நீங்க அதுல நடுவுல குறுக்க புந்து எடுத்து கொடுத்தீங்க அப்படி இல்லை. நான் தனியா சொல்லியிருந்தேன். அவன் அவன் பாட்டுக்கு அவன் பாடின மாதிரி வந்துருத்துன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த இடத்துல ஏதோ சமாளிச்சிடுறேன். ஆனா எங்க யாரு கொட்டிக்கிழங்கு கூறா எங்க இருக்கு? நீங்க வந்து காட்டுங்க, ஆளை காட்டுங்க பார்க்கலாம். கொட்டிக்கிழங்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கணும்? இல்ல வெளியில கொட்டிக்கிழங்கு வித்துட்டு ஒருத்தி போறா. அந்த ஓசை காதுல விழுந்ததுதான் இவன் சொல்லியிருக்கான். வெளியில கொட்டி கிழங்கு வித்துட்டு ஒரு தேவலோகத்து பெண் போறா. அவங்க சொல்ற காசு ஏன்னா நர ஓசை வரக்கூடாது இல்லையா? நர நரஸ்துதி வரக்கூடாதுன்றார் இல்லையா? தேவகனி ஒருத்தி வெளியில கொட்டி கிழங்கு வித்துன்னு போறா. அது காதுல விழுந்தவர் தான் இவர் சொல்றாரு. தான் இவன் பாடிருக்கான். நாவின் வழங்கோசை வையம் வையம் பெறும்னு, பூமிக்கு வந்து அந்த ஓசை கேட்கறதுன்னு. அப்படியா? வாசல்ல போய் பாருங்க யார் போறான்னா நிஜமாவே ஒருத்தி கொட்டி கிழங்கு வித்துன்னு போறா. உடனே இவன் வாசல்ல போய் பாருன்னு சொன்ன ராஜா சொன்ன உடனே கம்பர் சரஸ்வதியை வேண்டார். என்னை காப்பாத்து சரஸ்வதி, என் பிள்ளைங்க என்னை காப்பாத்துன்னு வேண்டார். உடனே சரஸ்வதியே வந்து கொட்டிக்கிழங்குன்றது அது ஒரு கிழங்கு. இந்த நம்ம மரவள்ளி கிழங்கு அந்த இதெல்லாம் பண்ற மாதிரி ஊர்ல கிராமங்கள்ல இருக்கும். கொட்டிக்கிழங்குன்னு ஒன்று சின்ன சின்னதாக உண்டை மட்டும் சுண்டைக்காய் சைஸுக்கு இருக்கும். அது அந்த கிழங்கு வந்து அவிச்சிட்டு சாப்பிடுவாங்க. அந்த கிழங்கு வித்து அந்த காலத்துல அது வித்துன்னு போறது ஒரு மரபு. அதை வித்துன்னு போறா, வெளியில போறா. உண்மையாவே சரஸ்வதியே அந்த இதுல கூடையில எடுத்துட்டு வெளியில வித்துன்னு போறா. வித்துன்னு போறதை பார்த்த உடனே ராஜா சொல்றா, வந்து உடனே சேவர்கள் எல்லாம் வந்து சொல்றா, மாமா வாசல்ல வித்துன்னு போறா. ராஜாவும் ஓடி போய் பாக்குறாரு. உண்மைதானே வித்துட்டு போறா. ராஜா உள்ள வந்துட்டு அவளை பிடிச்சி இங்க கொண்டு வாங்க, அரண்மனைக்கு கொண்டு வாங்கன்ற. போய் பிடிக்க போனா அவளை காணும். அவளை கண்டுபிடிக்க முடியல. உடனே இங்க வந்து கேட்ட உடனே அப்புறம் அந்த நம்பர் சொல்றாரு, இல்ல அவ நரஸ்துதி வரக்கூடாது. நரஸ்துதி இல்ல. ராஜா சொல்றான், ஆமா அந்த பொண்ணு வித்துன்னு போனா. இருந்தாலும் நான் ஒரு மானிட பண்ண சொல்லி பாடினது தானே இது. நரஸ்துதி தானே. நரஸ்துதி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. நரனோட ஸ்துதி வரக்கூடாது, பூலோகத்து மனிதர்களோட ஸ்துதி வரக்கூடாதுன்னு சொல்றேனே. இல்ல வந்தது பூலோக ஸ்துதி இவ இல்ல, அவ தேவலோக பெண். சரஸ்வதின்னு சொல்லல இவர். அவ தேவலோக பெண் வந்துட்டு போறவே. அது அவனுக்கு அவனோட இசை அவனோட அந்த கவி ஞானத்தினால அவனுக்கு வந்து வெளியில ஆகாசத்துல வித்துன்னு போன தெரிஞ்சுட்டு அதை சொல்லிட்டா. உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க வேணா அவளை கூட்டு வாங்க பாக்கலன்னா அவளை கூட்டு வரது போனா கிடைக்கல. அவ கிடைக்கல. என்னொன்னு ராஜாவுக்கு நல்லா தெரியுது கம்பர் என்னமோ பண்ணிட்டாரு. கம்பர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு இதுல. நான் தேடின்னு போனா அந்த லேடி கிடைக்கலையே. அவளை கொண்டு நிறுத்தினாதான் நம்ம நரஸ்துதி பாடியிருக்கான்றதை ப்ரூவ் பண்ண முடியும். கம்பர் சொல்ல நரஸ்துதி இல்ல. அது கொட்டிக்கிழங்கு சத்தம் கேட்கறதா இதை கேட்டுதா இல்லையா? ஆமா அது தேவல ஓப்பன் வித்துட்டு போ, தேவல ஓப்பன் ஆகாசத்துல வித்துன்னு போனது அந்த சவுண்டு கேட்குது. அவ வாய் விட்டு கிழங்கு சொல்லின்னு போனது. கொட்டிக்கிழங்கு அவன் ஜெயிச்சுட்டான்னு வாசல்ல கத்தின்னு போனது உங்க காதல விழுந்ததுன்னு சொல்ற. அவ்வளவுதான். ராஜா வந்து கம்பர் வந்து தப்பு பண்ணிட்டு எவ்வளவு அழகா சமாளிக்கிறான்னு உடனே அரசவையில ஒத்துக்கல உடனே அம்பிகாபதிக்கு மரண தண்டனை கொடுத்துருவார் ராஜா. அதெல்லாம் முடியாது. ராஜாவுக்கு என்னென்ன தான் பொண்ணை கொடுக்கறதான்னு. ஒட்டை கூத்துருக்கு என்னென்ன எப்படியாலும் கம்பரை ஒழிச்சிடணும் அப்படின்றது சொல்லி வித்துற. அதுபடிதான் அம்பிகாபதி தலையை வெட்டிடுறான். அம்பிகாபதி தலையை வெட்டின உடனே கம்பர் வந்து அந்த வெந்த நாட்டை விட்டு போயிடுற, சோழ நாட்டை விட்டு. இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் இங்கே வரமாட்டேன். சோழனை சமைச்சிட்டு போயிடுறார். போய் அவர் தான் கடைசி காலம் வந்து அவர் இதுக்கு போறார், காரைக்குடி. அவர் ஊர் அதுதான். காரைக்குடி பக்கம் போற. காரைக்குடி பக்கம் போகும்போது அந்த கடைசி காலத்துல இந்த நாட்டரசங்கோட்டைன்ற ஒரு இடத்துக்கு போறார். நாட்டரசங்கோட்டை இன்னைக்கு காரைக்குடியில இருக்கு. நாட்டரசங்கோட்டைக்கு போய் அங்கதான் போய் அவர் கடைசி காலத்துல தங்குறாரு. அங்க போகும்போது இவர் யாருன்றது ஆவுச்சி செட்டியார். ஆவுச்சி செட்டியார் இப்ப இருக்கிற ஆவுச்சி செட்டியார். ஆவுச்சின்றது அவங்க பரம்பரை பேரு. அப்ப அந்த ஆவுச்சி செட்டியார் அங்க இருந்திருக்காரு. இவளோட இந்த இப்ப இருக்க ஆவுச்சி ஹைஸ்கூல் செட்டியார் இருக்காரு, அவளோட முன்னோர்கள். அதனாலதான் இன்னைக்கு காரைக்குடி கம்பன் அரங்கம்னு, காரைக்குடியில கம்பன் அரங்கம் ரொம்ப ஃபேமஸ். அதை நடத்திட்டு இருக்கிறது இவங்களோட பங்கு ஜாஸ்தி. ஆவுச்சி செட்டியாரோட பங்கு ஜாஸ்தி. ஆவுச்சி செட்டியார் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட இடத்துல தோட்டத்துல ஒரு பெரிய இடத்த கொடுத்து அதுல கம்பனை இருக்க சொல்லுவார். அதில் இருந்துட்டு 1250 வருஷம் காலமாயிடுறார். அதுதான் கம்பரோட கதை இப்படியாக முடிகிறது. இந்த அம்பிகாபதி செத்த அந்த கவலையிலேயே அவர் வந்து அங்க போய் நாட்டரசம் பாண்டிய நாட்டை விட்டு சோழ நாட்டை விட்டு போயிட்டு பாண்டிய நாட்டை போயிட்டு காரைக்குடியில் நாட்டரசன் கோட்டையில ஆவுச்சி செட்டியார் கொடுத்த ஒரு இடத்துல கடைசி காலத்துல இருந்து காலம் தள்ளிட்டு காலமாயிடுறார். இதுதான் கம்பரோட காவியம். இதுதான் ரொம்ப அருமையானது. கம்பர் ராமாயணம் பண்ணது மறக்க முடியாது. கம்பரோட பிள்ளை அம்பிகாபதி பாய திறந்தாலே பாட்டு கொட்டுமா. வாயை திறந்தாலே பாட்டு தானே, பேச்சே கிடையாது. பாட்டுலயே தானே எல்லாம். அந்த மாதிரி இருந்த ஒரு பிள்ளைய தேவையில்லாத தன்னோட பொண்ணு விரும்பிட்டா. அவ பொண்ணு அமராவதி வந்து அவளோட அமராவதியோட இசைவுக்கு அப்புறம் தான் அம்பிகாவதி விரும்ப ஆரம்பிச்சான். அது ஒரு மாதிரி அந்த காதல் கதை போயிட்டு இப்பயும் வந்து நம்ம வந்து
காதலுக்கு வந்து ஒரு இதை சொல்லும்போது அம்பிகாபதி அமராவதி தான் சொல்லுவாங்க உதாரணம். அதனால கம்பரோட காவியம் இப்படியாக முடிகிறது. இன்னையோட கம்பர் அது முடிஞ்சிருது. தேங்க்யூ.